நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானிடம் மோட்சத்தையும் கேட்கக்கூடாது என்பதை கேட்போம். பிரஹ்லாதன் தன்னுடைய நண்பர்களுக்கு பகவானை நினைப்பதில் கஷ்டம் இல்லை என்பதை எடுத்து கூறினான். மேலும் பல விஷயங்களை அவர்களுக்கு உபதேசம் செய்கிறான். உலகத்தில் வேதாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தையும் விஷ்ணுவையும் ஒன்றாகவே, அதாவது உடலும் உயிருமாகவே நினைக்கிறார்கள். பகவான் விஷ்ணு இந்த உலகத்தை வியாபித்து இருக்கிறான். அவனுடைய உடல்தான், அதாவது சரீரம்தான் இந்த உலகம் என்பதையும், மற்ற உயிர்களையும் அப்படியே கருதுவார்கள் பெரியோர்கள் என்றும் நினைக்க வேண்டும் என்று கூறுகிறான். அதாவது அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடியதான ஒரு தீங்கு அது தனக்கு செய்வதாகவே தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது அந்த நிலையில் மற்ற உயிர்களிடத்தில், பிறர்களிடத்தில் பகைமை, துவேஷம், விரோத மனப்பான்மை இவைகள்லாம் உண்டாகாது. அதனால் இந்த உயிரும் உடலும் எல்லாம் பகவானுடைய சரீரம் என்று நினைக்க வேண்டும் என்பதை உபதேசிக்கிறான். அதனால் நானும் நீங்களும், அதாவது நாம் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கும் அசுரத்தன்மையை விட்டுவிட்டு பேரானந்தத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பேரானந்தமானது எந்த தேவர்களிடத்தில் இருந்தும் நமக்கு கிடைக்காது. இந்த பேரானந்தம் அப்படிங்கிறது மோக்ஷம், அதுதான் பிரம்மானந்தம். அது அழியாததான ஒரு பெரிய ஆனந்தம். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேசவன், அதாவது மகாவிஷ்ணு. நாம் சம்சாரத்தில் இங்கு கிடைக்கக்கூடியதான சுகபோகங்கள், சொர்க்கம் முதலான சுகபோகங்கள், இவைகளை நாம் நினைக்கக்கூடாது, விரும்பக்கூடாது. எல்லா பிராணிகளும், எல்லா ஜீவராசிகளும் ஒன்று என்று நினைக்க வேண்டும். அதாவது சமத்துவ புத்தி, சமானம் என்று. ஜீவாத்மாக்களிடத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. பண்டிதா சமதரிசனஹா. அப்படி ஞானம் உள்ளவர்கள், விவேகிகள், ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒன்று என்பதை அறிவார்கள். அதனால் எந்த உயிர்களிடத்திலும், பிராணிகளிடத்திலும், ஜீவாத்மாக்களிடத்திலும் விரோத மனப்பான்மை இல்லாமல் நாம் பழக வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும், பிரீத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டும். அந்த பிரீத்தியோடு பகவானை ஆராதிக்க வேண்டும். உள்ளன்போடு அந்த எம்பெருமானை ஆராதித்தால் அவனுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கும். தர்மம், அர்த்தம், காமம் என்று சொல்லக்கூடியதான முதல் 3 புருஷார்த்தங்களில் ஆசைப்படக்கூடாது, ஆசையை வைக்கக்கூடாது, அதை விரும்பக்கூடாது. அவையெல்லாம் அல்பமானவைகள், அல்பமான அனித்தியமான சுகங்களை கொடுக்கக்கூடியவைகள். ஆகையால் அவற்றை விரும்பி பெறக்கூடாது. மோட்சத்தையும் கேட்கக்கூடாது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடியதான தர்மார்த்த காம மோட்சம்னு 4 புருஷார்த்தங்களையுமே நாம் இறைவனிடம் வேண்டக்கூடாது, வேண்டி பெறக்கூடாது, விரும்பக்கூடாது. மோட்சம் என்பது நித்தியமான, நிரதிசயமான ஒரு பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பிரம்மானந்தமானது நமக்கு தானாகவே கிடைக்கும். அந்த இறைவனிடத்தில் நாம் பற்று வைத்தால்
நாம் கேட்காமலேயே அந்த மோட்சமானது கிடைக்கும். அதாவது பழுத்து குலுங்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தின் அடியில் நாம் அமர்ந்தாலே அந்த பழங்கள் தாமாக நம்மிடத்தில் வந்து சேரும், நம்மேல் விழும். அந்த மரத்தின் கீழ் கனிகள் விழும். அதுபோல பகவான் வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவன் ஒரு பெரிய விருட்சம், மரம். அந்த விருட்சம் போன்று இருக்கக்கூடியவன். அந்த விருட்சத்திற்கு பிரம்ம விருட்சம் என்று பெயர். சாதுக்கள், நல்லவர்கள் வாசம் செய்யக்கூடியதான விருட்சம். நல்லவர்கள், ஞானிகள், தத்துவதரிசிகள், தத்துவ ஞானத்தை உணர்ந்தவர்கள் அந்த மரத்தின் கீழ் வாழ்கிறார்கள், வாசம் செய்கிறார்கள். அதுதான் பாரிஜாத விருட்சம். அது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விருட்சம். மோட்சம் என்று சொல்லக்கூடியதான ஒரு பழம், அந்த பழத்தை தரக்கூடியதான ஒரு பெரிய விருட்சம், மகா விருட்சம். அதற்கு முடிவு இல்லை, அனந்தமான விருட்சம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மரத்தின் அடியில் நாம் அமர வேண்டும். அந்த மரத்தின் அடியை நாம் சேர வேண்டும், அடைய வேண்டும். அதை அடைந்து விட்டால் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான பழமானது நம்மீது தானாகவே கனிந்து விழும் என்பது உறுதி. இப்படி பிரகலாதன் அவர்களுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்கிறான் என்று பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் கூறுகிறார். இப்படி அல்பமான பலன்களை யாசிக்கக்கூடாது, அவனிடம் வேண்டி பெறக்கூடாது என்பவைகளை ஆச்சாரியர்களும் கூறியுள்ளார்கள். அதாவது ஸ்திரமானது, நித்தியமானது, எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியதான அந்த மோட்ச பலத்தையும் அந்த எம்பெருமானிடத்தில், பகவானிடத்தில் நாம் கேட்கக்கூடாது. எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று சொல்லக்கூடியதான எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், விலட்சணமாக இருந்தாலும் அந்த மோட்சத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அதனால் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று என் வாயாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அடியேன் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். இதையே வேதாந்த தேசிகரும் எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுனுடைய திருநாபி கமலத்திலிருந்து உண்டானதான அந்த வாசனை, அது என் வாக்கினால் எம்பெருமானிடத்தில் ஐஸ்வர்யம் முதலான அல்பமான பலன்களையும் மோட்சத்தையும் கூட நான் யாசிக்க மாட்டேன் என்கிறார். நாதேன ஸ்திருணம் அந்யதபிவா தன்னாபி நாளீகீனி நாளீக ஸ்பிருகணீய சரோபமுச்சா வாசான யாச்சாமகே. இப்படி நாம் மகாவிஷ்ணுவினிடத்தில் எதையுமே வேண்டாமல் இருந்தால், அதாவது கேட்காமல் இருந்தால், அந்த எம்பெருமான் தனக்கேயாக தன்னுடைய பிரீத்திக்காக நம்மை ஆட்கொள்வான் என்கிறார் ஆழ்வார். இப்படி எம்பெருமானிடத்தில் நாம் எதையும் யாசிக்காமல் இருந்தாலே அவனாகவே நம்மீது கருணை கூர்ந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பான் என்று இந்த பிரகலாதன் உத்தமமான விஷயங்களை, சூக்ஷ்மமான ரகசியமான விஷயங்களை தன்னுடன் அந்த பாடசாலையில் பயின்று வரக்கூடியதான சிறுவர்களுக்கு ஒரு அஞ்ஞானத்தினால் நீங்கள் கீழே செல்ல வேண்டாம், உயர்வான கதிக்கு வர வேண்டும், அந்த பரம்பொருளை அச்சுதனை தியானம் பண்ண வேண்டும், அவனை நமஸ்கரிக்க வேண்டும், அவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த நாராயணனையே நமஸ்கரிக்க வேண்டும், அவனையே நினைக்க வேண்டும் என்று உயர்ந்ததான அந்த நாராயண பரதத்துவத்தை உபதேசம் செய்கிறான். மற்றவை நாளை கேட்போம்.